कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा यादव कृष्णा नंदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा जय राधे जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गो जय बोल सद्गुरु महाराज की दशमस्य विशुद्ध्यर्थम नवानामिக லட்சணம் 9 ஸ்கந்தம் உள்ள கதைகள்லாம் எதுக்குடான்னா கிருஷ்ணாவதாரம் கேட்குறதுக்கு ஒரு யோகியதையை தயார் பண்ணுறது. முதல்ல பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் கட்டலாம். அது மாதிரி பேஸ்மெண்ட்டு மாதிரி கிருஷ்ணாவதார கதை புரியணும்னா பாக்கி எல்லா அவதார கதையும் கேட்டால் தான் ஓரளவு புரியும். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் அவதாரம் முதலிய கதைகளை சொல்லி அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக சொல்கிறார். ஏன்னா எப்போதுமே யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு தான் உபதேசம் பண்ணணும். எல்லோரும் இந்த இப்போ பாக்கி கிறிஸ்டின் மத மாதிரி வாங்கோ பாவிகளே அப்படின்னு கூப்பிடுறது. நம்மளை பாவிகள்னு கூப்பிடலை. உபனிஷத்து அமிர்தஸ்ய புத்திராகா அமிர்தத்தினுடைய குழந்தைகளே அதான் விவேகானந்தர் கூப்பிட்டார். அதுதான் அவருக்கு கை தட்டிகிட்டே இருந்தார். அவர் பேச்சே ஆரம்பிக்கலை. அவருக்கு மொத்தம் 3 நிமிஷம் தான் பேச டைம் கொடுத்தா. இவர் சிஸ்டர்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் அமெரிக்கா அப்படின்னு தான் சொன்னார். அந்த 2 வார்த்தை சொன்ன உடனே 1 நிமிஷம் எடுத்து கை தட்டுறதுக்கே 1.5 நிமிஷம். இவரே இப்படி கை கமிச்சு பார்க்குறார். நிறுத்தவே இல்லை யாரும். அப்புறம் அவர் அந்த 3 நிமிஷம் பேசிட்டு உடனே வர வேண்டியதாக இருந்தவர் கடைசியில் 6 மாதம் அங்கேருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். அவர் என்னடனா வேதம் என்ன சொன்னதோ அது மாதிரி கூப்பிட்டார். அவர் அமிர்தஸ்ய புத்திராகா அமிர்தத்தினுடைய குழந்தைகளே நீங்கள் மரணத்துக்காக பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு வேதம் கூப்பிட்டது. அப்போ அந்த வேதம் என்ன சொல்கிறது, முதல்ல சுருக்கமாக தான் எல்லாத்தையும் சொல்லும். இங்கேயே வாங்கணும் கூட்டு உபதேசம் பண்ணுறதில்ல. முதல்ல டேஸ்ட்டு காமிக்கணும் குழந்தைக்கு. முதல்ல குழந்தைக்கு கொடுத்தா முதல்ல வேண்டாம் வேண்டாங்க என்னன்னே தெரியாமல் வேண்டாங்க. அது முதல்ல கொஞ்சம் வாயில் வச்ச பிறகு கொண்டாங்க அப்புறம் வாங்கிக்கும். அது மாதிரி இந்த பரீட்சத்துக்கு கிருஷ்ணாவதார டேஸ்ட் இருக்கானுங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் டோஸ் ஒரு 13 ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்ல. உடனே 13 ஸ்லோகத்தில் அவன் கேள்வி கேட்குறான்னு பரீட்சித்து 13 ஸ்லோகத்தில் கேள்வி கேட்க விஸ்தாரமாக 90 அத்தியாயத்தில் சொல்கிறார். பூமிர் திருப்தன்ருப்பம் வியாஜதைத்யானீகசதாயுதைः ஆக்ராந்தா பூரிபாரேன பிரம்மாணம் சரணம் யயோ. பூமிக்கு பாரம் தாங்கலை. உடனே பூமி தேவி ஒரு பசு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா பூமி தேவியும் தேவர்களையும் அழைச்சிட்டு பார்க்கடலில் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். புருஷம் புருட சூக்தேன உபதஸ்தே சமாஹிதா. புருட சூக்தங்கிறது ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். அந்த 2 நிமிஷம் ஆனால் கூட அதை சமாஹிதகான்னு நீ எத்தனை நேரம் பூஜை பண்ணுற பாராயணம் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை. உன் மனசு எத்தனை நேரம் அங்கே இருந்தது. நீ ஏத்தையோ நினச்சிட்டு நீ பாட்டு செருப்புக்காரங்கிட்ட செருப்பை கொடுத்தேன், அந்த பைய தச்சு தரவே இல்லை, பாடா போகிறவன் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். பார்த்து மாமிகிட்ட கேட்டார், உங்கள் அத்து மாமா எங்கே இருக்கான்னு, செருப்பு கடையில் நிற்கிறாருன்னு. இல்லை பூஜை பண்ணியிருக்கேன்னு ஏன் சொல்லலேன்னா, நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுறீங்களே தவிர மனசு முழுக்க செருப்பு கடையில் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே மனசு இருக்கோ அதுதான் சொல்லலாம். அப்போ என்னடான்னா மனசு சமாஹிதா, அந்த சமாஹிதனாக பூஜை பண்ணணும். அந்த புருட சூக்தம் சொன்னால் கூட அந்த ஒரு டயத்தில் எங்கேயும் அலையாமல் அந்த ஸ்தோத்திரம் பண்ணார் பிரம்மா. உடனே பிரம்மாவுடைய, ஏன்னா எல்லா தேவர்களும் தான் ஸ்தோத்திரம் பண்ணினா, பிரம்மா கிட்ட மாத்திரம் பகவான் சொன்னான்னு ஏன் சொல்கிறாருன்னா,
33 கோடி தேவர்கள் போனாலும் எல்லாரும் எந்தையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. பார்க்கடல் அடை எப்படி வந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருக்கா, அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. பிரம்மா தான் கரெக்டாக பகவானை சமாஹிதனாக இருந்தார். அதனால் அவர் ஹிருதயத்தில் மாத்திரம் பகவான் அவதார விஷயத்தை சொல்கிறான். நான் பூலோகத்தில் அவதாரம் பண்ண போகிறேன் மதுரால என்று சொல்ல, உடனே மதுரா நகரத்தில் எல்லாரும் தேவர்களும் யாதவர்களாக பிறந்து காத்து நிற்கிறார்கள். அதில் உக்ரசேனன் ஒரு ராஜா, அவருடைய பையன் கம்சன், கம்சனுடைய சகோதரி தேவகி, அந்த தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறான். துஷ்டனான கம்சன் நல்லவன் மாதிரி நடித்தான். பகவானுக்கு இந்த நடிப்பு பிடிக்காது. துஷ்டன்னா துஷ்டனாக இருக்கணும், சாதுனா சாதுவன். பாக்கி மாதிரி நடித்தா பிடிக்காது, பக்தனா மாதிரி நடித்தா பிடிக்குமா பகவானுக்கு. ஒரு மாலையை போட்டுண்டு கோபி எடுத்துட்டு ஸ்ருதி சேர்றதோ இல்லையோ கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பக்தன் மாதிரி வேஷம் போட்டு நடித்தா பிடிக்கும். இந்த யோகமே தெரியாமல் யோகி மாதிரி நடிக்கிறது, ஞானி மாதிரி நடிக்கிறது ஒன்றும் வேண்டாம் சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது சொல்லிட்டு அப்புறம் தனியாக வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றது, அது மாதிரி பாக்கி நடித்தா பிடிக்காது. இப்போ கம்சனுடைய துஷ்டத்தனத்தை தெரிவிக்கிறதுக்காக அவனை கூப்பிட்டார். அபுதா, ஏ முட்டா பயலேன்னு கூப்பிட்டார். முட்டாள்னு கூப்பிட்டா யாராவது திரும்புவாளோ? நம்மளே தெருவில் போகும்போது யாராவது முட்டாள்னு கூப்பிட்டா திரும்பணும் தோணும், ஆனால் திரும்பக்கூடாது. அவன் யாரோ நம்மளை இவன் கூப்பிட்றாலையும் திரும்பி பார்க்குறான். ஏன் நான் கம்சன் திரும்பி இவன் பார்ப்பான்னா அந்த அசரீர வாக்குக்கே தெரியும் இவன் தான் திரும்பி பார்ப்பான்னு. உடனே அவன் திரும்பி பார்த்த உடனே அவனை பார்த்து இந்த தேவகியனுடைய 8வது கர்ப்பம் உன்னை வதம் பண்ணும் என்று சொல்ல, உடனே வாழை உருவி தேவகியை வெட்ட போகிறான். வசுதேவர் குழந்தைகளை கொடுக்குறேன் என்று சொல்ல விட்டுட்டான். முதல் குழந்தையை கொடுத்துட்டார். கம்சன் நல்லவனாகி எடுத்துன்னு பொங்கன்னுட்டான். 8வது குழந்தையை கொடுத்தா போருன்னு சொல்ல நாரதர் வந்து 8 ஆகலாம், போன அவதாரத்தில் 4 பிறந்தார், இப்போ 8 பிறப்பார், ஜாக்கிரதையாக இருந்தார். உடனே பயந்து போய் அந்த குழந்தையை வாங்கி பாறையில் அடித்தான். இப்படி 6 குழந்தைகளை வதம் பண்ண 7வது குழந்தையை ஆதிசேஷனை அனுப்புகிறார். ஆதிசேஷன் வந்த உடனேயே ஆதிசேஷன் கம்சனை கொண்டுடுவாரின்னு பகவானுக்கு கவலை. அதனால் இந்த ஆதிசேஷனை போய், ஏன்னா மாமாவை நான் தான் அடிக்கணும்னு பகவான் பிளான் பண்ணி வச்சுருக்கார். இவர் அண்ணா போய் அடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவரை தேவகி கர்ப்பத்திலேருந்து ரோகிணி கர்ப்பத்தில் மாற்ற சொல்லி அம்பாள்கிட்ட சொன்னார். 8வது கர்ப்பமாக பகவான் வரார். ததோ ஜெகன்மங்களமச்சுதாம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தகா. வசுதேவருக்கு திவ்ய தரிசனம். சொப்பனத்தில் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியாக தான் பார்த்த கனவை தேவகி கிட்ட வர்ணிக்கிறார். தேவகி காது வழியாக பகவான் தேவகி வயத்துக்கு போனார். தேவகி கர்ப்பவதியாக இருக்கான்னு பார்த்துட்டு கம்சன் பயந்துட்டு போயிட்டான். கம்சன் வரலேன்னொடனே தேவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். சத்யவ்ரதம் சத்ய பரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அவதாரம் பண்ணின்னு சொல்லிட்டு அப்புறம் வராமல் ஏமாற்றாமல் வந்தேலே ரொம்ப சந்தோஷம் சத்யவிரதம்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பினார்கள். பகவானோட அவதார சமயம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமிதி அர்த்தராத்திரி 12 மணிக்கு அன்றைக்கி அவதாரம் பண்ணார். இன்றைக்கி 12 மணி மத்தியானம் அவதாரம் பண்ணுறார். அத சர்வகுணோபேதகா. 12 மணிக்கு ஏன் பகவான் அவதாரம் பண்ணுறாருன்னா மத்தியானம் 12 மணிக்கு பசியில் பகவானை மறந்துடுவோம். இப்போ எல்லாருக்கும் பசிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துவங்க. ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் பகவானை மறந்துடுவோம். ஒரு நாளைக்காவது ஞாபகம் வச்சுக்கணுமேனு 12 மணிக்கு பகவான் தரிசனம் கொடுக்குறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்க வைடூரிய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சகசிரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிஹ விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத ஆவிராசீத் யதா புராத்ஸ்யாம் திசிந்துரிவ புஷ்கலகாம். கிழக்கு திசையில் சூரியன் வந்த மாதிரிங்கிறார். கிழக்கு திசை சூரியனை பெற்றதுன்னு சொல்ல முடியாது. கிழக்கு திசையை காரணமாக வச்சுட்டு சூரியன் பிரத்யட்சமானார். அது மாதிரி தேவகியை காரணமாக வச்சுட்டு பகவான் பிரத்யட்சமானார். தேவகியும் வசுதேவரும் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். தேவகி சொன்னால் 4 கையை காமிச்சா நாராயணன்னு கண்டுபிடிச்சிடுவான், நீ சாதாரண குழந்தையாக மாறணும் என்று சொல்ல, உடனே பகவான் உங்களுக்கு 3 ஜென்மமாக குழந்தையாக பிறந்திருக்கேங்கிறதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் 4 கையை காமிச்சேன். என்னை கொண்டு கோகுலத்தில் கொண்டு விடுங்கோ, அங்கே இருக்க பெண் குழந்தையை இங்கே கொண்டு கொடுத்துருங்கோன்னு பகவான் சாதாரண குழந்தையாக மாற வசுதேவர் குழந்தையை எடுத்துன்னு வாசலுக்கு வரார்.
கதவு பூட்டியிருக்கேன்னு பயப்படலை. வந்தால் கதவு தானாக திறக்கிறது. கதவு தானாக திறக்குமா எனக்கே சந்தேகம் இருந்தது. நான் ஏர்போர்ட்டு போகிறேன், கதவு தானாக திறக்கிறது. நம்ம போனாலே கதவு தானாக திறக்கிறதுனா பகவான் போனால் கதவு தானாக திறக்குமான்னு சந்தேகமே பட வேண்டாம். கையை காமிச்சா தண்ணி கொட்டுறது. அதே மாதிரி அங்கே தண்ணி கொட்டுறது மழை தண்ணி. அப்புறம் என்னடா நான் கொடையும் வருது. இப்போ இன்னும் அட்வான்ஸ் நம்ம ஆகலை. தொட்டால் கொடை மழை டயத்தில் இடுப்பை தொட்ட உடனே கொடை நமக்கும் வரணும். ஆதிசேஷன் மாதிரி பகவான் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கார். கொடையும் வருது. என்ன காட்டுறான்னா என்னால் எதையும் தலைகீழ மாற்ற முடியும். சாதாரணமாக பெருமாள் எப்படி இருப்பார்னா தண்ணிக்கு மேலே பாம்பு, பாம்புக்கு மேலே பகவான். இப்போ என்னடா நான் முதல்ல பகவான், பகவானுக்கு மேலே பாம்பு, பாம்புக்கு மேலே தண்ணி, மழை தண்ணி. இப்படி பகவான் நேராக கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தார். கோகுலத்தில் கண்ணனை விட்டுட்டு பெண் குழந்தையை கொண்டு கம்சன்கிட்ட கொடுக்க தேவகிட்ட கொடுத்தார். முதல்ல அந்த குழந்தை வீல்னு கத்துறது. சாதாரணமாக பொம்மநாட்டி குழந்தை சவுண்டே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்டி காளி மாதிரி கத்துறேன்பா. இங்கே காளி மாதிரிலாம் இல்லை, காளியே கத்துறார். கத்தின உடனே கம்சனுடைய ஆட்கள் ஓடி வந்து கம்சன்கிட்ட சொல்ல, கம்சன் அந்த குழந்தையை வாங்கி ஆகாசில் வீசினான். தேவி துர்க்கையாக காட்சி கொடுத்தால், சாயுதாஷ்ட மகாபுஜா, நானே உன்னை வதம் பண்ணுவேன், எனக்கு காலை பிடிச்சிட்டேன்னு விட்டுட்டேன். உன்னை கொல்ல பிறந்த குழந்தை வேறு இடத்துல வளர்றான், சாதுக்களை ஹிம்சை பண்ணாதேன்னு தேவி மறைஞ்சாள். தேவி மறைஞ்ச உடனே கம்சன் கவலைப்பட்டு வசுதேவர் தேவியை விடுவித்தான். அந்த நந்தகோகுலத்தில் நந்தகோபருக்கு பாக்கியம். ஏன்னா அவர் ஏகாதசி விரதம் நிறைய தர்மங்கள்லாம் பண்ணினாராம். அம்பரமே தண்ணீரே சோரிய அரஞ்செய்யும். அவர் பண்ணின தர்மம் என்ன ஆச்சுன்னா, கோகுலத்தில் பகவான் மதுரையில் பிறந்தாலும் கோகுலத்துக்கு வந்துவிட்டார். அங்கே வந்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கள. நந்தஸ்வாத்மஜ உத்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாஹ ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாத சுச்சிரலங்கிருதா. வேதம் படித்த பிராமணாவை கூப்பிட்டு தானம் பண்ணினாராம். ஏன்னா எல்லா பிராமணருக்கும் பண்ணலாம், வேதம் படித்த அவளுக்கு பண்ணால் விசேஷம். அப்படி எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ண பிரம்மாவே ஒரு தொட்டில் போட்டார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். மாணிக்குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. நந்தகோபருக்கு பாக்கியம். தங்கத் தொட்டிலும் ஃப்ரீயாக கிடச்சிது, குழந்தையும் ஃப்ரீயாக கிடச்சிது. குழந்தைய தொட்டிலில் போட்டு எல்லாரும் பாட்டு பாடுறார்கள். நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி, நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய். யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய். கிருஷ்ணன் வந்த உடனேயே எல்லார் வீட்லேயும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சுதான். கிருஷ்ணாவதாரம் கேட்டவா வீட்லேயும் லட்சுமி கடாட்சம் நிறையும். தத ஆரப்ய நந்தஸ்ய விரஜா சர்வசமிருத்திமான் ஹரேர் நிவாசாத்மகுணை ரமா கிரீடம் அபுன்ருப. 18ங்கிறது பரிபூர்ணமான சங்கிய. வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், இப்படி எல்லா அவதாரமும் 18 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதே மாதிரி இங்கே 18 ஸ்லோகத்தில் இந்த நந்தோத்சவத்தை வர்ணிக்கிறார். இந்த நந்தோத்சவத்தோடு இப்போ நிறுத்திப்போம்.